ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணம்மா பொண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லியும் தண்ணி கறி குழம்பும் தாங்க. சின்ன வயசில் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே காலையில் நான் எந்திரிக்கும் போது அந்த மிளகு வறுக்கிற வாசம், அம்மா மிளகு வறுத்துட்டு இருப்பாங்க, பாட்டி வெங்காயம் உரிச்சிட்டு இருப்பாங்க, அப்பா மட்டன் வாங்க கறிக்கடைக்கு போயிருப்பாருங்க. அந்த வாசத்தோடையே தாங்க எந்திரிப்பேன். காலையில் எந்திரிச்சது இட்லியும் கறி குழம்பும் தாங்க நம்ம ஃபேவரட். கொத்தமல்லி, வரமிளகா, சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை எல்லாம் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வறுத்து, இது என்னோட பாட்டியோட ஸ்டைலுங்க. பாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் பட்டை, சோம்பு மட்டும் அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. நான் இந்த காம்போவில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. என் குழந்தைங்களுக்கு அந்த வாசம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதனால 1/2 கிலோ மட்டன் எடுத்து எலும்பெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன். சதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி சூடு பறக்க வறுத்து இறக்கி ஆற வச்சிட்டேங்க. ஆறுனதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு, அதே விளக்கெண்ணெய் தாங்க விடணும். விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். பாட்டி சொல்லுவாங்க, வெங்காயம் வறுக்கிறதுல தாண்டி இருக்குது கறி குழம்போட வாசமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பார்த்து பார்த்து வறுத்துக்கிட்டேங்க வெங்காயத்தை. இந்த சண்டே வந்து அம்மாவுக்கு எக்கு போட்டு குழம்புங்க. ஒரே கிரேவியில் 2 குழம்பு செஞ்சுட்டேங்க. குக்கரில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு மட்டனை போட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வரணும். அது அந்த அளவுக்கு வதக்கணுங்க. வதக்கி அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி, இது எப்படி அரைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு அந்த பவுட்ரு நல்லா பண்ணிக்கணும். நம்ம அரைச்ச பொருளெல்லாம் பவுடர் பண்ணிவிட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக மைய அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தாங்க வெங்காயம் போட்டு அரைக்கணும். அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக வந்துடுங்க மிளகு. நல்லா விட்டுட்டேங்க. மட்டனில் ஊற்றி குக்கரில் விசில் போட்டு விட்டுட்டேங்க. ஆனால் அந்த விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த மிளகு ஊற்றின உடனே குக்கரை மூடிடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அதை நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் தான் குக்கரில் விசில் போட்டு விடணுங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பில், கடுகு எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகுல கொஞ்சம் அம்மாவுக்கு மட்டும் எடுத்து வச்சுருந்தேங்க. அந்த மிளகு இதில் ஊற்றி, அந்த மிளகு நல்லா கொதித்து வந்ததும் முட்டையை உடச்சி ஊற்றி, முட்டை உடச்சி ஊற்றின குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இட்லிக்கு. அம்மா நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதுக்கு. ஏன்னா நாங்கள் மட்டன் சாப்பிடும்போது அம்மாவுக்கும் கிரேவிங்காக இருக்குங்கிறதுனால நாங்கள் எக்கு போட்டு அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தோங்க. அம்மாவும் அதை விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் நான் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எப்போவுமே எக்கை பாயில் பண்ணி தான் உள்ளே போடுவோம். அன்றைக்கி ஆனால் எக்கை உடச்சி ஊற்றி செஞ்சுருந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த கிரேவி. இந்த மாதிரி தாங்க ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எங்களுக்கு போகும் சின்ன வயசில். இப்போ தான் பிரியாணி